ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டொமேட்டோ ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க ஃபஸ்ட் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்துக்குவோம். வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, அப்புறம் உங்களுக்கு தேவையான ஸ்பைசஸ் என்ன வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சட்டியில் எண்ணெயை ஊற்றி அது நல்லா எண்ணெய் காஞ்சதோட நீங்கள் அந்த எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ்லாம் அதில் போட்டுக்கோங்க. அந்த சோம்பு போட்டிங்களா, அது நல்லா வெடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துட்டு, அப்புறம் நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் இருக்குல்ல, அதையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இது வந்து எங்கள் வீட்டில் 6 பேருக்கு தேவையான குவான்டிட்டி தான் நான் எடுத்திருக்கேன். 10 தக்காளியும் 8 வெங்காயமும் நான் சேர்த்துருக்கேன். இதுவே உங்கள் வீட்டில் 4 பேர் இருந்தாங்கன்னா நீங்கள் 6 தக்காளி 5 வெங்காயம் எடுத்துக்கோங்க. இது வந்து இந்த வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். ஓகே, கோல்டன் கலரில் வந்துருச்சு. இப்போ வந்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்துக்கிட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் பண்ணோம்னா மிளகாய்த்தூள், அது வந்து நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அங்கிட்ட அரைஞ்சி வச்சுருந்தோம்ல தக்காளி, அதையும் இதில் போட்டு நல்லா பேஸ்ட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு தனியாக வரணும், அது வரைக்கும் நல்லா கிளறிக்கிட்டுக்கிட்டே இருங்க. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா இன்னும் சீக்கிரமாக வதங்கும், அதனால தான் உப்பு சேர்த்து வதக்குறோம். அந்த தக்காளி வதங்குற கேப்பில் நான் 4 டம்ளர் அரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கிட்ட நம்ம வதக்கி வச்சுருந்த தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் வந்து மல்லித்தழை, உங்களுக்கு தேவையான அளவு மல்லித்தழை சேர்த்துட்டு, அப்புறம் நீங்கள் நறுக்கி வச்சுருக்கீங்களா பச்சை மிளகா, அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர்ற வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும் அடுப்புலையே. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த குக்கரில் சாதம் வைக்க போகிறீங்களோ அந்த குக்கரில் நீங்கள் கழுவி வச்சுருந்த அரிசியை கொட்டிட்டு, அதுக்கப்புறம் அந்த சாதத்தையும் கொட்டிட்டு 4 டம்ளர் அரிசிக்கு வந்து 8 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. 8 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் தூக்கி வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக புதினா இருக்குல்ல, அந்த புதினாவை கொஞ்சோண்டு மேலே தூவிட்டு நல்லா குக்கரை வந்து நல்லா மூடிட்டு 3 விசில் வைங்க. 3 விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை. குக்கர் விசில் அடங்கினதோட ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நமக்கு பிடிச்ச மாதிரி சூப்பரான சுவையான டொமேட்டோ ரைஸ் ரெடி. அவ்வளோதான், இனிமேல் எல்லாருக்கும் எடுத்து சர்வ் பண்ணிட வேண்டியது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.